بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்புக்குரிய குடும்பத்தினர் தோழர்கள் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் என்று துஆ செய்தவளாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பர்தா என்றே சூழல். இந்த உலகை படைத்து அதை சரியாக பராமரித்து வரும் அல்லாஹ் அதில் மனித குலத்தை பரவச் செய்து பத்திரமாக பார்த்துக்கொள் என்கிறார். இதன் உரிமை அதை படைத்தவனுக்கு இரவலாக உபயோகப்படுத்திக் கொள்ள மனிதன் அனுமதி தந்திருக்கிறான். இதில் எங்காவது பிசகுதல் நடக்கும் போது உலகம் அதன் தன்மை மற்றும் கட்டுப்பாட்டை இழந்து உபத்திரம் செய்த மனித குலத்தை பாதிக்கும் என்கிறார். அந்த எல்லா இயற்கை பாதிப்புகளுக்கு காரணம் மனிதன் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பாரி மிமா கஸபத் ஐதின் நாஸி லியுதீகஹும் பஅலல்லதீ அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். மனிதர்களின் கைகளை தேடிக்கொண்ட தீய செயல்களின் காரணத்தால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றின. தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீயவினைகள் அவற்றின் சிலவற்றை இவ்வுலகிலும் அவர்கள் சுவைக்கும்படி அவன் செய்கிறான். இன்றைய விஞ்ஞானிகளும் சமுதாய தலைவர்களும் அதைத்தான் மேடைதோறும் பேசி வருகின்றனர். வருங்கால இந்திய அரசியலை இயற்கைத்தான் தீர்மானிக்கும் என்கிற அளவிற்கு சூழல் இருந்து வருகிறது. இறை நம்பிக்கையுடையவன் இறைவன் என்கிறார், அந்நம்பிக்கை இல்லாதவர் இயற்கை என்கிறார். இது மட்டுமே இங்குள்ள பாகுபாடு. ஆக மனிதனின் தவறான செயல்பாடுகளால் தான் சமூக கட்டமைப்பு உடைகிறது, இயற்கை சீற்றங்கள் உருவாகிறது. இறைவனின் இந்த கூற்றை எல்லா தரப்பினரும் ஏற்கின்றனர். இதே விஷயம்தான் இந்த பாலினங்களை அணுகும் விஷயத்தில் இறைவனின் கட்டளைகளை அல்லது இயற்கையின் நியதிகளை நாம் ஏற்கும் மனோநிலை பொருந்து இங்கு விளைவுகளும் இருக்கின்றன. காலங்காலமாக பெண் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்கும் ஆசிரியராகவும் பெண் குழந்தைகளுக்கு வாழ்வியல் முறைகளை பயிற்றுவிக்கும் வாசனாகவும் இருந்து வந்தவள் தம் வீட்டில் உடல்நலி உற்றவர்களுக்கு உணவிலேயே சரி செய்யும் மருத்துவராகவோ இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகும்படியான நேரங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி செய்யும் செவிலியராகவோ இருப்பவர்கள் வீட்டு பெண்கள். இன்றைக்கும் எல்கேஜி ப்ரீகேஜி குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதற்கும் ஒரு மருத்துவமனையில் செவிலியராகவோ குழந்தைகளுக்கான மருத்துவராகவோ இருப்பவர்கள் மிகுதமான பெண்களே காரணம். பெண்களால் தான் அவர்களின் கனிவை காட்டி உரிய அன்பையும் தேவையான கண்டிப்பையும் பரபரப்பான இருப்பவர்களால் இத்தகைய கவனிப்பு சாத்தியமற்றதே. இதுதான் பொதுவான புரிதல். அதனால் தான் காலங்காலமாக பெண்களுக்கு வீட்டு நிர்வாகங்களும் ஆண்களுக்கு வெளிப்புற திரட்டுதல் நிர்வாகங்களும் வெளிவந்தது. பெண்களுக்கான கல்வி மற்றும் பெண்களுக்கான சொத்துரிமை போன்றவைத்தான் பெண்ணிய சுதந்திரத்தின் முதல் குழலாக வெளிவந்தது. இது பரிணாமம் பெற்று எல்லாவற்றிலும் சம உரிமை என்கிற இடத்தை வந்தடைந்திருக்கிறது. பெண்களுக்கான கல்வி மற்றும் சொத்துரிமைக்கான முடிவுரை இஸ்லாம் என்றோ எழுதி முடித்துவிட்டது. எங்கே பாலின கலப்புகள் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன மாதிரியான சீர்கேடுகள் ஏற்படும் என்பதை இஸ்லாம் மாத்திரமே தடை செய்கிறது. ஆண் பெண் கலப்பில்லாத எந்த நல்ல காரியங்களையும் இஸ்லாம் வரவேற்கிறதே தவிர பிற்போக்குத்தனமாக தவிர்க்காது. ஆனால் இன்றைய சூழலில் கலாச்சார சீரழி, கலாச்சாரம் என்ற பொருள் மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. எதுவெல்லாம் மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் தொல்லை தருமோ முரண்படுமோ அதைத்தான் இன்றைய உலகம் இயல்பாக எடுத்து செல்கிறது. அதற்கான பூமராங் போல எரிந்த அதே மனிதரிடம் மீண்டு விடுகிறது. அப்போது குய்யோ முய்யோ என்று கத்துகிறான். பெண்கள் திரையின்றி வெளியே வந்தால் சீந்தத்தான் செய்வார்கள் என்று பேசுவது முறையா என்று கொதிக்கலாம். கேள்வி நியாயமானது. ஆனால் நடப்பு என்னவென்று பேச வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோமே. என்ன செய்ய?
பஞ்சும் நெருப்பும் அருகருகே இருந்தால் பற்றிக்கொள்ளாது. பற்றிக்கொள்வதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் தான் மற்ற இடங்களில் இருக்க வேண்டிய பாதுகாப்புகளை விட இங்கு தேவைப்படும் அம்சங்கள் கூடுதலாக இருக்கின்றன. எளிதில் தீப்பற்றுகிற பொருட்களை பேருந்துகளில் எடுத்து வர தவிர்ப்பதேன்? உடன் கொண்டு வந்தாலே பற்றிவிடுமா? இது என்ன அநியாயமாக இருக்கிறது என்று கேட்பது எவ்வளவு மடையோ அதே போன்றதுதான் பாலின கலப்பும். உடனே பெண்களை ஐட பொருட்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இதுதான் ஆணாதிக்கம் என்றும் பேசுவார்கள். உதாரணங்களாக எடுத்துக்கொள்கிறது. மனோலி இவ்வளவு தூரமாக தள்ளி போகும். எல்லாவற்றிலும் பாதுகாப்பு தேடுகிறவர்கள் பர்தா விஷயத்தில் மாத்திரம் ஏன் முரண்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு பூக்கள் நிறைந்த பார்க்கிற்கு சென்றால் தொட முடியாத தூரத்தில் வேலையும் போட்ட பிறகு பூக்களை தொடாது என்று போட்டு வைக்கிறோம். ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஒரு தொடுதுறை கைபேசி வாங்கினால் அதற்கு உரை வாங்கி போடுகிறோம். காற்றோட்டமுள்ள காலணிகளை தேவையின்றிருக்கும் நமது பகுதிகளில் ஷூதான் தேவையில்லாமல் போடுகிறோம் என்றால் அதற்கு ஷாக்ஸும் எதிர்கணிக்கிறோம் என்றே தெரியாமல் அணிகிறோம். இப்படி ஒவ்வொன்றிற்கும் எந்த மாதிரியான உரை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று காத்திருந்தாவது ஆர்டர் செய்து வாங்குகிறோம். ஆனால் பெண்களுக்கு மட்டும் எவ்வித பாதுகாப்பு உடைகளும் தேவையில்லை என்றது என்ன மாதிரியான புரிந்துணர்வு என்று விளங்கவில்லை. துப்பட்டா போடாமல் பெண்கள் வாகனத்தில் செல்வதை கேலி செய்கிற இந்த சமூகத்திற்கு முழு ஆடையான பர்தா ஏன் பாதுகாப்புடையாக தெரியவில்லை? பர்தா உடைகள் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை அதை அணியும் பெண் தான் சரியாக உணர்கிறார். இன்றாலும் பாதுகாப்புணர்வை கருத்தில் கொண்டு மதம் கடந்தும் அணியக்கூடிய செய்திகளை இணையதளங்கள் வாயிலாக பார்க்கிறோம். பெண்களை காட்சி பொருளாக்கும் திட்டத்தை கொண்டுள்ள சிலருக்கு இது கசக்கிறது. பெண்ணியத்தை முழுக்க தரக்கூடிய பர்தாவிற்கு எதிரான ஊடக பிரச்சாரங்கள் விஷமத்தனமானவை. இன்றல்ல நேற்றல்ல, காலமாக பெண்கள் திருமறையில் இருந்து வந்துள்ளதாக திருமறை கூறுகிறது. வதுகுர்னி ஃபில் கிதாபி மரியம இதின் தபதத் மின் அஹ்லிஹா ஃபகான ஷர்கியா ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபம் வஅர்சல்னா இலைஹா ரூஹனா வதமஸ்ஸலனா வபஷரன் சவிய்யா. நபியே, இவ்வேதத்தின் மரியம் பற்றி நினைவு கூறுவீராக. அவர் தம் குடும்பத்தினரை விட்டு நீங்கி கிழக்கு பக்கம் உள்ள இடத்தில் இருக்கும் போது அவர் தம்மை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்துக் கொண்டார். அப்போது நம் ரூஹை ஜிப்ரீலை அனுப்பி வைத்தோம். மரியமிடம் சரியான மனித உருவில் தோன்றினார். ஏன் பெண்கள் திரைமறைவில் இருக்க வேண்டும் என்பதற்காக காரணங்களை தாம் கட்டுரையில் துவக்க பார்த்தோம். அதையே தான் திருமறை வகர்ன ஃபீ புயூத்திக்கும் வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஇலியத்தில் ஊலா. நபியின் மனைவிமார்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள். முன்னர் அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரண்டு கொண்டதை போல் தெரியாதீர்கள். ஆடை ஒழுக்கம் என்று பேசுகிற அத்தனை நபர்களும் பழமைவாதிகளாகவும் பிற்போக்குவாதிகளாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். தன் மகனின் பாதுகாப்பு கருதிய உடைகளில் கவனம் செலுத்தும் பெற்றோர்களின் சமுதாயம் எள்ளி நகையாடுகிறது. தன்னை பின்பற்றும் சமூகத்திற்கு உலகில் போக்கு தெரிந்த நபியவர்கள் சொல்லி சென்ற வார்த்தைகள் இவை. பர்தாவிற்கு எதிரான எதிர்ப்புகள் இவ்வளவு மூர்க்கத்தனமாக கிளம்பிய பிறகும் சர்வதேச மேடைகளில் பர்தா கலாச்சாரம் தான் வென்றிருக்கிறது. அதுவும் சாதாரணமாக அல்ல. பர்தா முஸ்லிம்கள் மட்டும்தான் அணிய வேண்டுமா? பிற பெண்களுக்குமான பாதுகாப்பு இல்லையா என்று இஸ்லாமியர் அல்லாத பெண்களும் சண்டை போட்டு பர்தா அணிவது பர்தா எதிர்ப்பு பிரச்சாரம். தோற்று போயிருப்பதை தானே காட்டுகிறது. அதுதான் நிஜம். சூரிய வெளிச்சத்தில் தான் நிழலால் வாழ முடியும். ஊடக வெளிச்சத்தில் தான் பர்தா எதிர்ப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிஜம் எப்போதும் நிஜம் நிழலாக முடியாது. உலக முஸ்லிம்கள் பர்தா அணிவதை தடுத்தால் அந்த உரிமையை எந்த விலை கொடுத்தாயினும் மீட்டிருப்பார்கள். லா தாஅத லிமக்லூகி ஃபீ மஅசியத்தில் காலிகி. படைத்தவனுக்கு மாறு செய்வதில் படைப்புகளுக்கு இணங்க முடியாது. எஜுகேஷன் முறையில் போக்கு எந்த மாதிரியானது என்றும் அது எங்கு போய் நிற்கும் என்று தெரிந்ததால் தான் திருக்குர்ஆன் அன்றைக்கே இப்படி சொன்னது. நபியுடைய மனைவிகளிடம் ஏதாவது ஒரு பொருளை அவசியப்பட்டு கேட்டால் திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். அதுவே உங்கள் இருதயங்களுக்கும் அவர்களின் இருதயங்களுக்கும் தூய்மையானதாகும். இங்கு யாரை பற்றி பேசப்பட்டுள்ளது என்பதை மிக உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. உலக முஸ்லிம்கள் தாய்மார்களாக நபியுடைய மனைவிமார்களிடம் ஏதேனும் கேட்க வேண்டியிருந்தால் திரைக்கு பின்னால் இருந்தே கேட்க வேண்டும் என்றார். கோசா முறையை இறைவனின் கூற்றுகள் அரங்கேறி கொண்டிருக்கும் காட்சிகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வரும் சூழலில் நபியவர்கள் எதை கியாமத் நாளில் அடையாளமாக சொன்னார்களோ அதன் தத்ரூஃப் காட்சி 3D கண்ணாடி அணியாமலேயே தெளிவாக திகழ்கின்றன. பர்தா என்பது இன்றைக்குத்தான் மிகச் சரியாக தேவையாக இருக்கிறது. பெற்ற தந்தையே தன் மகனையும், உடன் பிறந்த சகோதரனே தன் சகோதரியும், தன் வயிற்றில் பிறந்த மகனே தன் தாயும் புணரும் காலம்
அரைகுறையாகவும் உடலோ உள்ளாடையோ தெரியும் வண்ணமும் மெல்லிய துணிகளும் உடையுடுத்திக் கொண்டு எதிர்பாலினத்தோடு நட்பென்றோ வகுப்பு தோழன் என்று சொல்லிக்கொண்டு சகஜமாக உரையாடும் அவள் நிலையை என்னவென்று சொல்ல மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியாது. இஸ்லாத்தின் வாழ்வியல் முறையாக ஏற்ற எந்த பொண்ணும் இந்த செயல்களுக்கு ஈடுபடலாகாது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் இது. சின்ஃபானி மின் அஹ்லின் நாரி லம் அரஹுமா ரிஜாலு பி ஐதீஹிம் சியாத்துன் யலரிபூன பி அன்னாஸ நானி துல்மா கஷ்ஷர்கத்தில் லாலிமீன வனாவி ذلك ونساء كاسيات عاريات مائلات مبيلات رؤوسهن مثل أسئمة البخت المائلة لا يدخل الجنة ولا يجدون ريحا. இரு பிரிவினர் நகரவாதிகள் ஆவார். அவர்களை நான் கண்டதில்லை. அவர்களுள் ஒரு சாரார் நாட்டின் வாளை போன்ற சாட்டைகளை வைத்திருப்பர். அவற்றை கொண்டு மக்களை அடிப்பர். மறுசாரார் உடையணிந்த நிலையில் நிர்வாணமாக இருக்கும் பெண்காவலர் அவர்கள் தீய